கொஞ்சமாக பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்குறேன். இது மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இடியாப்ப மாவும் இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம். இது வீட்டிலே அரைச்ச பச்சரிசி மாவு அரைச்சி நான் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்குறேன். இதில் சூடானா வெந்நீர் ஊற்றி கொழுக்கட்டைக்கு பிசைவோம்ல அதே மாதிரி மாவு பிசைஞ்சிக்கணும். நல்லா மாவை கிளறி எடுத்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். அந்த சூட்டில் மாவு கொஞ்சம் அப்படியே வேகும். இந்த ஒரு மூடியில் நம்ம திருவி தேங்காய் பால் எடுத்து நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கலாம். மாவு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு இதுமாதிரி நல்லா உருட்டி வச்சுட்டு இப்படி சின்னதாக போட்டாலும் சரி, நீட்டாக இல்லை உருண்டையாக சின்னதாக உருட்டி போட்டாலும் சரி, நம்ம விருப்பம்தான். இதுமாரி உருண்டையாகவும் உருட்டி போட்டுக்கலாம். நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி. ரொம்ப பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. சின்னதாக தான் போட்டுக்கணும். ஒரு 1/2 லிட்டர் போல் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் இதை உருண்டையாகவும் நீட்டாகவும் உருட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டோன்னா தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் போடணும். பாருங்க, எல்லாம் வந்துட்டு அப்படியே வெந்து மேலே வருது பாருங்க. கரண்டி வச்சு உடனே கிண்டக்கூடாது. எல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம கிண்டி விடணும். எல்லாமே நல்லா வேகணும். வெந்த பிறகு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சோம்ல, அதை அப்படியே கரைச்சி வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல். அது எல்லாமே நல்லா வெந்துட்டு நான் வந்துட்டு வெல்லம் தண்ணியில் கரைச்சி வச்சேன் பார்த்திங்களா, அதை வடிகட்டி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், ஜீனி வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்துக்கணும். நல்லா ஒரு கொதி வரட்டும். வெல்லம் நல்லா கொதித்து வந்துட்டு நம்ம இப்போ கரைச்சி வச்சோம்ல அந்த மாவு, அதை ஊற்றிக்கலாம். இதை ஊற்றினா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஊற்றிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க, கொஞ்சம் அப்படியே திக்காயிட்டு. ஒரு 3 நிமிஷம்னாலும் ஒரு 5 நிமிஷம்னாலும் அந்த மாவு ஊற்றி கரைச்சதை ஊற்றி கொதிக்கிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு நல்லா திக்கான பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். இது ஒரு கொதி வந்தால் போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் இனிப்பு நிறையா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் போட்டுக்க வேண்டியதான். ஒரு கொதி அப்படியே வருது. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை நல்லா ஆற விட்டு 1 மணி நேரம்னாலும் ஆற விட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. நான் தேங்காய் அரைக்கும் போதே அதில் ஒரு ஏலக்காயும் போட்டு அரைச்சிட்டேன். நீங்கள் தனியாக ஏலக்காய் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் பால் எடுக்க அரைக்கும் போதே அதில் ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சுவையான தேங்காய் பால் கொழுக்கட்டை தான் ரெடி. இது ஆற வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.